தஞ்சாவூர் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது ராஜராஜ சோழனும் அவர் கட்டிய பிரம்மாண்டமான பெரிய கோவிலும் தான். ஆனால் அந்த மாபெரும் சோழ பேரரசு உருவாவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதே தஞ்சாவூரை கம்பீரமாக ஆட்சி செய்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே தீர்மானித்த மாபெரும் அரசர்கள், தூய தமிழர்களான முத்தரையர்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே மாபெரும் அதிகார போட்டி நடந்தது. அந்த போரில் யாருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானித்ததே முத்தரையர்களின் பெரும்படைதான். அவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அவர்களுக்கே வெற்றி. குறிப்பாக பெரும்பிடுகு முத்தரையர் போன்ற மாவீரர்கள் போர்க்களத்தில் காட்டிய வீரத்திற்கு அளவே கிடையாது. நாலடியார் போன்ற பழமையான தமிழ் நூல்களில் இவர்களை பற்றிய புகழாரம் இன்றும் இருக்கிறது. நெற்றியில் திருநீறு அணிந்து கையில் வீரவாளோடு அவர்கள் நின்ற கம்பீரம் எதிரிகளை நடுங்கச் செய்தது. பிறகு எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தது? கிபி 850ஆம் ஆண்டு வாக்கில் நடந்த ஒரு போரில் விஜயாலய சோழன் தஞ்சாவூரை முத்தரையர்களிடமிருந்து கைப்பற்றினார். அதுதான் பிற்கால சோழ பேரரசுக்கே ஒரு பிரம்மாண்டமான தொடக்க புள்ளியாக அமைந்தது. வரலாறு எப்போதுமே வெற்றி பெற்றவர்களை பற்றி மட்டுமே அதிகமாக பேசும். அப்படி சோழர்களின் இமாலய வளர்ச்சியில் அவர்களுக்கு முன்னால் தஞ்சையை செழிப்பாக ஆண்ட முத்தரையர்களின் வரலாறு சற்று மறைக்கப்பட்டு விட்டது. முத்தரையர்களின் இந்த வீரம் செறிந்த வரலாறு உங்களுக்கு முன்பே தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம் தமிழர்களின் உண்மையான வரலாற்றை தொடர்ந்து தெரிஞ்சுக்க பவன்4U சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.